Hi, this is Archana from Property Light. மேடவாக்கம் OMR இது ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்க ரெசிடென்ஷியல் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ்டர் சரவணன் இங்க இருக்கார். ஹாய் சார். ஹாய் மேம். நாப்பா வேல்யூ பத்தி சொல்லுங்க சார். மேம் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 acre ப்ராப்பர்ட்டி 110 யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 BHK அண்ட் 3 BHK உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் ப்ளஸ் 5 floors அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 5th ஃப்ளோரில் எடுக்கிறீங்கன்னா ப்ரைவேட் டெரஸோடு இருக்கிற மாதிரி யூனிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரியா, உங்களுக்கு 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 941 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மேக்ஸிமம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1474 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோடில் ஒரு 50 feet மெயின் ரோடில் உங்களுக்கு ஒரு 5 floor கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டாக பண்ணுறோம். அஸ் வி சேட் கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் சொல்கிறப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி அம்யூனிட்டிஸ் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஜிம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் போடியம் லெவலில் ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டெரஸ் வந்துட்டிங்கன்னா டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 way வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஒரு சீனியர் சிட்டிசன்ஷிப் பீப்புள் வந்து உட்கார்றதுக்கான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வீட்டுக்கு பவர் பேக்கப்ஸ் கொடுக்குறோம். இஃப் யூ ஆர் டேக்கிங் 2 BHKனா 600 watt பவர் பேக்கப்ஸ் இருக்குது. 3 BHKக்கு 800 watt பவர் பேக்கப் கொடுக்குறோம். காமன் ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் பவர் பேக்கப்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெக்ஸாக நம்ம இங்கே கொடுக்குறோம் மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 feet மெயின் ரோடு ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோடில் ஆன் ரோடில் இருக்கும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் OMRலேருந்து வரணுன்னாலும் ஈஸியாக ரீச் ஆகிடலாம், மேடவாக்கம்லேருந்து வரணுனாலும் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஒரு 10 minutes ரீச் பண்ணிட முடியும் உங்களுக்கு. அது ஒரு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ப்ரைஸில். இப்போ நம்ம OMRல இருக்கிறதோட ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் த ப்ரைஸில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டேக் மாதிரி ஒரு ரெப்டட் பில்டர் இந்த ப்ரைஸில் நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். OMRல இருக்க பீப்புள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறாங்க. முக்கியமான 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 20 feet 25 வீட்லலாம் நமக்கு வாட்டர் நல்லா இருக்குது. நார்மல் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங்கே யூஸ் பண்ண முடியும். OMRல இருக்கிற பீப்புளுக்கு அது வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைசிங் அட்வான்டேஜஸும் இந்த லொக்கேஷனில் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி வெரி லெஸ் டிராஃபிக். இப்போ நம்ம சோழிங்கநல்லூர்லாம் மெட்ரோ ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால அவ்வளோ ஈஸியாக நம்ம உள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஈஸி கனெக்டிவிட்டி வைஸுமே நல்லாயிருக்கும். ஓகே சார், ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. லைக் ஹைலைட்ஸ், அம்யூனிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ப்ராஜெக்டோட ஹேண்ட் ஓவர் எப்போ அண்ட் ப்ரைஸிங் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேம். ஆக்சுவலாக ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK வந்து ஒரு 59 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் உங்களுக்கு. சரிங்களா, அது மாதிரி ஹேண்டிங் ஓவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 18 months பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பேக் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஓவர் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து ஒரு LED போர்ட்ஸில் டைமிங் ரன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லைவாக பார்க்க முடியும். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோன்றதெல்லாம் டைமரில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட மாடல் ஹவுஸ் ரெடியா இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரானோன்னு நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் அண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருக்கோம். இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 13/10. ஸோ இருக்கிறதுலே நல்ல ஒரு பெரிய சைஸஸில் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துடுது. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தா ட்ரை அண்ட் வெட் ஏரியான்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10/9 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து எல் ஷேப் கவுண்டர் வந்திருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் ஏரியா வந்துடும். தென் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வந்து பிளான் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம்ல இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/9 வந்துடும். ஸோ நார்மலாகவே நீங்க எல்லா ரூம்ஸுமே பார்க்கும்போது விண்டோஸ் எல்லாமே 6 feet above தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நிறைய வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஹவுஸ் வந்து 3 BHK 2 டாய்லெட்ஸ். ஸோ 1 டாய்லெட் ஆல்ரெடி மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச்சா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம்ல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிட்ஸ்க்காகவும் பிளான் பண்ணிருக்கலாம். இவங்க கிட்ஸ்க்காக பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம கெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎம்ஆர் சரௌண்டிங்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப ஹையா இருக்கும், டிராஃபிக்காகவும் இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மி, டிராஃபிக்கும் கிடையாது. ஸோ மேடவாக்கம்ல பாக்குறவங்களும் ஓஎம்ஆர்ல பாக்குறவங்களும் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க. DAC டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிருக்க நாப்பா வேல்யூ ப்ராஜெக்ட்டை இப்பவே சைட் விசிட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க.